மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா பக்கமும் இந்த எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லா பக்கமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பெரும்பாலும் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுமார் 350க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக வரலாற்று சாதனை தான் ஏற்படைய மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவார். இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நாடு முழுவதும் கூட இந்த ட்ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்குதா? தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அதற்கு நேர்மாறாக திமுக வலுவாக பாஜகவுக்கு எதிரான அந்த அலை இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தக்க வைக்குதா? இல்லைன்னா பாஜக வளர்ச்சி அடைந்திருக்கா? இல்லைன்னா இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு ஜெயலலிதாவாகவும் இன்னொரு எம்ஜிஆராக உருவெடுத்திருக்காரா? இந்த மாதிரி 1008 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு தான் பதில் கொடுக்க போது இந்த தேர்தலோட முடிவு. இந்த நிலைமையில இந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, இதை எடுத்த நிறுவனங்கள், அது சார்ந்த நபர்கள், இவங்க எல்லா பற்றியும் அது சார்ந்த டேட்டா ஃப்ளோ வாங்க ஆரம்பிச்சோம். இதையெல்லாம் வாங்கி தொகுதி வாரியாக என்ன நிலவரம் அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியும். எனவே இந்த டேட்டா ரிசர்ச் பண்ண அதுக்கப்புறம் சர்வே எடுத்த எல்லா நிறுவனங்கள், அது சம்மந்தப்பட்ட நபர்கள் பெரும்பாலும் நாங்கள் அணுகி முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த நபர்கள்ட்ட டேட்டா வாங்கணும். அதை வாங்கி முழுமையாக ஆய்வு பண்ணி தமிழகத்தோடைய நிலைமை என்ன அப்படின்றத, யார் யார் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறக்கான வாய்ப்பு உண்டு துல்லியமாக சொல்கிறோம். நான் அப்படி சொல்ல வரல, அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அரசியல் கணக்கு இருக்கு இல்லையா, அது என்னவா மாறுது? அதுவும் முக்கியமாக திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் கணக்கு இருக்கு இல்லையா, அது என்னவா போகுதுன்ற அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதை அரசியல் நன்கு தெரிஞ்ச நபர்களும் தெரிஞ்சுக்கிற நபர்களும் புரிய வேண்டிய நபர்களும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, இது சொல்லக்கூடிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, முதலாவது உண்மையும் அதுதான். அது என்ன அப்படின்னா, அதிமுகன்ற ஒரு திமுகவுக்கு நிகரான கட்டமைப்பு இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் கட்டமைப்பு இருக்கக்கூடிய இந்த கட்சி சும்மா 8லேருந்து 10 தொகுதிகள், மொத்தம் 40, அதாவது 39+1 புதுச்சேரியும் சேர்த்து, தமிழகம் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள். இந்த 40 தொகுதியில் 32 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய இந்த அதிமுக 3ல் 1 பகுதி, அதாவது 3ல் 1 தொகுதியில் 3வது இடம் செல்கிறாங்க. மீண்டும் சொல்றேன், சுமார் 8லேருந்து 10 தொகுதிகளில் அதிமுக 3வது இடம் உறுதியாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னா, நெல்லை, தருமபுரி, பெரம்பலூர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுச்சேரி, தேனி, வேலூர். இந்த தொகுதிகள் எல்லாமே அதிமுக 3வது இடம் போறது உறுதி. இதை எல்லா கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கு இடையில நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதலாவது உண்மை. எனவே முதலாவது உண்மை என்ன அப்படின்னா, அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுகவோ இல்ல எம்ஜிஆர் காலத்து அதிமுகவோ கிடையாது. இப்ப கூட அதிமுக பலவீனமா இருக்குன்றத இந்த புள்ளி விவரத்தை உணர வேண்டியது அவசியம். இல்ல நாங்கள் இது உணரவே மாட்டோம், நாங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கோம் அப்படின்றது நியாயம் கிடையாது. ஒரு உண்மையை உணர்ந்தா அதை திருத்தவும் அதை சரி கட்டவும் நமக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு அந்த உண்மை பிடிக்காம போகலாம், ஆனால் அது உண்மையா இல்லையா, அந்த எண்ணம் அரசியல் மிக முக்கியமானது. இப்போ இரண்டாவது கேள்விக்கு பளிச்சுன்னு ஆன்சர் சொல்லிட நல்லது. அது என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, எல்லா பக்கமும் திமுக வலுவா இருக்கு, திமுக கூட்டணி வலுவா இருக்கு, திமுகவுக்கு எதிர்ப்பே இல்லை, இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஊர்வலம் பண்ணி தீரானுங்க. உண்மை கிடையாது. திமுகவுக்கு பரவலாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பரவலாக பெரிய அளவில் எதிர்ப்பலை இருக்கு. ஆனால் அந்த எதிர்ப்பலையை யாரு ஓட்டா மாத்துறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் ஒரு பெரிய சிக்கலா மாறி இன்னைக்கு திமுக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பெரும்பாலான இடங்கள் என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே 38லேருந்து 40 தொகுதி அடிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அப்படி வெற்றி பெறதுனாலேயே, திமுக அப்படி வெற்றி பெறதுனாலேயே மக்களுக்கு திமுக மீது அதிருப்தி இல்லாம கிடையாது, அதோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு உடையுதுன்னு நீங்க சில தொகுதிகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு நீலகிரி, மிக வலுவான நபர்களே சொல்றேன். நீலகிரியில் யார் நிற்கிறா? ராசா அவர்கள் நிற்கிறாரு. அந்த தொகுதியில் ராசா வலுவான கட்டமைப்போட இருக்காரு. ஆனா இந்த முறை சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா, திமுக சுமார் 36%, ஏற்கனவே 34லேருந்து 36% ஓட்டு தான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே 35க்கு கொஞ்சம் கூட குறைவு. போன முறை திமுக ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி வாங்கின ஓட்டுகள் தெரியுமா, சுமார் 54%. ஒரு பெரிய அலையை வீசிச்சு 2019. அந்த நிலை இன்னைக்கு கிடையவே கிடையாது. அது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதுல மிக முக்கியமான புள்ளியா இருக்கக்கூடிய, தன் தொகுதி தன் கட்டுப்பாட்டில் எல்லா காலம் வச்சிருக்கக்கூடிய ராசா அவர்களுடைய தொகுதியிலேயே திமுக 36% ஓட்டு தான் வாங்கும். அது சொல்லக்கூடிய இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, அந்த தொகுதியில மீதம் இருக்கக்கூடிய, அதாவது 36% போயிடுச்சு, மீதம் இருக்கக்கூடிய 64% ஓட்டுல, அந்த 64% ஓட்டுல 60% ஓட்டை 2 பேர் பிரிக்கிறாங்க. ஒன்று பாஜக, இன்னொன்று அதிமுக. இந்த 2 பேரும் சேர்த்து திமுகவுக்கு எதிரான ஓட்டு இருக்கு இல்லையா, அதை பிச்சுக்கிறாங்க. ராசா அவர்கள் தொகுதி மட்டும் கிடையாது. தென்சென்னைக்கு வரேன். தென்சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் போட்டிடுறாங்க.
ஒட்டுமொத்த தென் சென்னையுமே தமிழச்சி தங்கப்பாண்டியனை வெறுக்குது. அந்த லேடி அதிகபட்சமா பண்ண வேலை நிறைய சேலை கட்டி நிறைய மேக்கப் போட்டு போட்டோ எடுத்ததை தவிர வேற எதுவும் இந்த தொகுதிகளுக்கு பண்ணவே கிடையாது. இதுதான் ஒட்டுமொத்த தென் சென்னை மக்களுடைய குமுறலா இருக்கு. சோழிங்கநல்லூர்ல பெரிய கொதிப்பே இருக்கு. ஆனா தென் சென்னையில் யார் வெற்றி பெறுவான்னு கேட்டீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான். அவங்க வாங்க போற ஓட்டுமே 36% 37% இதை தாண்டக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப எதிராக இருக்கக்கூடிய 63 64% ஓட்டு இருக்கு பாருங்க. அந்த 64% ஓட்டுல 60% ஓட்டை யார் பிரிக்க போறானா பாஜகவும் அதிமுகவும். இதே நிலைமை தான் அமைச்சர் நேரு அவர்களுடைய மகன் நிற்கக்கூடிய அருண் நேரு அவர்கள் நிற்கக்கூடிய பெரம்பலூர் தொகுதி. அதே நிலவரம் தான் வைகோ அவர்களுடைய மகன் நிற்கக்கூடிய திருச்சி தொகுதி. இது எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னு பெரம்பலூர் தொகுதியில் திமுக அதிகபட்சம் வாங்கிச்சு வச்சுக்கோங்க 35 36 வாங்கினாலும் பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு. இத்தனைக்கும் நேரு அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தன்னுடைய மகன் வெற்றி பெறும் தீவிர ஆளாக. ஆனாலும் 36% தாண்டிச்சுன்னா பெருசு. அங்கே மீதவர்களிருந்து 60 62% ஓட்டுல பெரும்பாலான ஓட்டை யார் பிரிக்கிறா அப்படின்னா தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் பிரிக்கிறாங்க. அவர் சுமார் 28% 30% வரைக்கும் நெருங்குறாரு. இன்னொரு கூட அதிமுக 26 28 தொடுது. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா ஏறக்குறைய 63 64 தொட்டுருவாங்க. இதே தான் திருச்சியில வைகோ அவர்களுடைய மகன் அவர் 37% எடுத்தாலும் பெருசு. ஏன்னா திமுக காரனை ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்க 37% எடுத்தாலும் பெருசு. ஆனா அங்க அதிமுக ஒரு 30% எடுக்குது. இன்னொரு அமமுக இருக்கு இல்லையா, அதாவது தினகரனுடைய கட்சி அது அங்கே நிற்குது. அது ஒரு 26 27 எடுக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பிச்சிடுறாங்க. அதனாலேயே வைகோ அவர்களுடைய மகன் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்ப நான் வெறும் 4 தொகுதிகள் மட்டும் சொல்றேன், அப்படி கிடையவே கிடையாது. முதலாவது இந்த கணக்கை இன்னும் தெளிவா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதே மூன்றாவது பாயிண்ட். அது என்ன அப்படின்னா வெறும் தொகுதி வாரியா போக வேணாம், கட்சி வாரியா போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க கட்சி வாரியா எடுக்க ஆரம்பிக்கிறோம். அதுல திமுக கூட்டணி வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா. அந்த நிலைமையில திமுக கூட்டணியில் 2வது இடத்துல அதிகப்படியான இடங்கள்ல போட்டியிட்டது காங்கிரஸ். 9 இடங்கள்ல போட்டிடுறாங்க. 9 இடங்களில் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் அந்த தொகுதிகளில் காங்கிரஸுடைய செயல்பாடு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து உழைச்சு அதில் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற போறாங்க அப்படின்னு தேடி பார்த்தா அங்கே பெரிய கூத்து இடைகளுங்க. என்னன்னா அதில் எல்லாரும் 35% ஓட்டை தொட்டாலே காங்கிரஸ் பெரிய விஷயம். அதாவது அந்த 9 சீட்டுமே காங்கிரஸ் 9 சீட்டுமே எதிர்கட்சி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சீட்டு. அந்த எதிர்ப்பு ஓட்டையை முழுமையாக சிதைச்சது. இதை பாருங்க, திருவள்ளூர் தொகுதி 35% தொட்டாலே பெருசு. அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அது 34%. கரூர் யாரு கரூர் ஜோதிமணி இருக்கு பாருங்க, அதெல்லாம் 33% ஓட்டு வாங்கி வச்சுங்க. அது பெரிய விஷயம். 34% வாங்குற வாய்ப்புகள் உண்டு. எல்லா பேரும் சுத்தி கிடைக்கிறது. அப்ப ஜோதிமணிக்கு ஊருக்குள்ள அவ்வளவு கெட்ட பேரு. அது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்களுடைய தீவிர விசுவாசிகளுமே பெரிய அளவில் கண்டுக்கிறதே கிடையாது. அதனால அது 34% தொட்டாலே பெருசு. அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சும்மா 66% ஓட்டு இருக்கு பாருங்க, அதுல 4% வரைக்கும் நாம் தமிழர் போட்ட கட்சி பெருஞ்சுமே. அந்த 60% ஓட்டை ஈக்குவலா அதிமுக கூட்டணி பாஜகவும் பிரிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேர் பிரிச்சா ஜோதிமணி எப்படி வசதியா குறைவான ஓட்டு எதிர்ப்பு இருந்துமே வெற்றி பெறக்கான வாய்ப்பு உருவாயிருது. இந்த நிலைமை மற்றதுலையும் தொடரும். கடலூர் ஆகட்டும், சிவகங்கை யாரு நம்ம சிதம்பரம் அவர்களுடைய மகன், சிதம்பரம் அவர்களுடைய மகன் எழுதி வச்சுட்டு 36% ஓட்டு வாங்க மாட்டாப்ல. சிவகங்கையில் தோற்க வேண்டிய ஆளு அது சிதம்பரம் மகன். ஆனா எப்படி வெற்றி பெறாரு? அதிமுகவும் பாஜகவும் அந்த ஓட்டம் முழுமையா சிதைக்கிறது. நான் முன்பு சொன்ன ஒரு 9 தொகுதிகள் வரைக்கும் அந்த தொகுதியில் கட்டாயம் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். இந்த மாதிரி இடங்கள்ல ரெண்டுமே ஈக்குவலா ஃபைட் பண்ணுது. யார் 3வது இடத்துக்கு போறாங்க அப்படின்ற ரெண்டு பேருக்கு பெரிய சண்டையே. முதல் இடத்தை திமுகவுக்கு வசதியா தூக்கிட்டு உட்கார வசதியாரு இந்த ரெண்டு பேர் தான், வேற யாரும் கிடையாது. நெல்லையில கடைசி 2 நாள்ல இந்த காசு கொடுக்குற தடுத்து தான் வச்சுக்கவே. அந்த நெல்லை தொகுதியில காங்கிரஸ் 30க்கு கீழே ஓட்டு போயிருக்கும். ஆனா எப்படி கடைசியா லாஸ்டா காசு கொடுக்குற வேலையை சரியா பார்த்துதான் தோணுது. அதன் வழியாக மட்டுமே அவங்க ஒரு 34% ஓட்ட தொடுறாங்க. அது எதிர இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ஒரு வலுவான வேட்பாளராக உள்ள நிற்கிறது நயினா நாயந்திரா அவர்கள். அவரும் 35 34 தொடுறாரு. காங்கிரஸ் என்ன வாங்குதோ அதை நோக்கி தான் அவர் நகர்றாரு. அப்ப இந்த தொகுதியில காங்கிரஸ் தோற்கடிக்கிறதுக்கு பாஜக முழுமையான வாய்ப்புகள் உண்டு. இதுல கூடுதல் ஒரு செய்தி சொல்லிக்கலாம். அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் 9 தொகுதிகளை எதிர்த்து அந்த 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளை பாஜக நிக்குது. இது பாஜக முன்பே திட்டமிட்டு தெள்ள தெளிவாக உள்ள நடத்திருக்காங்க. அது அவங்களுடைய சாதுரியம். எனவே இந்த பகுதிகள் எல்லாமே இந்த 9 தொகுதியில் 7 தொகுதி நிற்கிறாங்களே எதிர்த்து பாஜக, அந்த 7மே பாஜக மிக பிரமாதமாக வேலை பார்த்துருக்கான்னு சொல்லணும். அந்த இடங்கள் எல்லாமே அவருக்கு வாக்கு சதவீதம் கூடுது. இப்போ இந்த நிலைமை திமுக கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 4 தொகுதிகளுக்குள்ள 4 தொகுதிகளை நாகப்பட்டினம் தவிர 3 தொகுதிகளுமே 35% தொட்டாலே பெருசு. எனவே அந்த நிலைமை தான் காங்கிரஸ் நிலைமை தான். எதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 3 தொகுதிகளை வலுவா உறுதியா தோற்கக்கூடிய தொகுதிகள். வெற்றி பெறதுக்கு காரணம் யாரு? எதிர திமுக தோற்கடிக்கக்கூடிய ஒரு தலைமை யாரு அப்படின்னு மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். அதனாலே கம்யூனிஸ்ட் வெற்றி பெறான். ஏற்கனவே மதிமுக பார்த்துட்டோம் வைகோ அவருடைய மகனை. அது மிச்சம் இருக்கிறது
இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் யூனியன் நினைக்கிறேன், அவங்க ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அங்கே வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆனால் எதிர அதிமுக எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வெற்றி பெறவே கூடாது. இதுக்கு ஒரு கும்பல் உள்ள வேலை பார்த்தா என்ன ஆகும்? 34% மட்டுமே ஓட்டு வாங்கி திமுக கூட்டணி வெற்றி பெற்றான்னு வச்சுக்கவேன். அதுக்கு ஒரே காரணம் ஓபிஎஸ் தோத்தா போதும் அப்படின்னு வேலை பார்த்தது. இந்த லட்சணத்தில் தான் எல்லா தொகுதியும் நீங்க வேலை வச்சிருக்கீங்க. இந்த நிலைமை ஓபிஎஸ் அவர்களோட தொகுதி மட்டும் நினைச்சிடாதீங்க. நிறைய தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறுமோ இல்லையோ இவன் தோத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேலை பார்க்குது. அதுவும் அதிமுகவோட வேலை. நான் கேட்கிறேன், அதிமுக அந்த வேலையை பார்த்ததுனாலேயே 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல 3 இடத்துக்கு போயிடும். அந்த நிலைமைக்கு காரணம் அதிமுக வெற்றி பெறுவதை நோக்கி போட்டி போடல. தங்களுடைய தலைமை உறுதியான தலைமையை உட்காரணும், ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு சேர்த்து வரணும். முக்கியமாக தன்னுடைய தலைமைக்கு அச்சுறுத்தலாக இருந்தாங்களே, அது அரசியல் எதிரிகள் உட்கட்சியில் அவங்க எல்லாம் தோற்கடிக்கணும். இந்த ஆர்வம் தான் அதிகமாக இருந்திருக்குது. இந்த மதுரைலாம் எடுத்துக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா, அந்த ஆளுகளை ஊர்பட்ட கோபம் மக்களுக்கு. எல்லாரும் காரி துப்பாத குறை அந்த ஆளுடைய செயல்பாடு. ஏன் சூர்யா வந்த கூட்டி போய் சுற்றுலா பயணம் மாதிரி சுத்தி காமிக்கிறது, இவர் எழுதின புத்தகத்தை ஊர் ஊரா விற்கிறதுக்கு, அது தமிழக அரசே வாங்கி விற்கிறதுக்கு அறிவாலய வாசலில் போய் நிற்க வேண்டியது. இப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மனசார ஒரு உணர்வோட நடுரோடு நின்று பிச்சை எடுத்தா கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்ச காலம் போய் இப்போ அறிவாலய வாசத்தில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த ஆள் கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு பேசாத குறை. எப்படி மதுரை ஃபுல்லா இந்த ஆளுக்கு ஓட்டே போடான்னு ஊரே நினைக்குது. ஆனால் அந்த இடத்துல எதிர்கட்சியாக நின்று வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு யார்ட்டு இருக்குது? ஒரு படம் அதிமுக சரவணன் அவர்கள் வேலை பார்க்க, இன்னொரு பக்கம் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் வேலை பார்க்க, சரவணன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்துச்சு. இதனாலேயே சரவணன் அவர்கள் வெற்றியா இல்லாட்டி ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் வெற்றியா இப்படி மாறி போய் 2வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டு 3வது இடத்துக்கு பாஜக வருது. பல புள்ளி விவரங்கள் இந்த உண்மையை சொல்லுது. எனவே மதுரை மக்கள் தெளிவாக இருந்திருக்காங்க, வெங்கடேஷ்க்கு ஓட்டு போடக்கூடாது. அதனால தான் அவருக்கு 34-35% ஓட்டு தான் வரும். ஆனால் எதிர ஓட்டு யார் வாங்குவா? இப்போ 4வது விஷயம் அது என்ன அப்படின்னா, அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஓகே, திமுக மொத்தம் திமுக சின்னத்தோட சேர்த்து 21+1. திமுக சின்னம் நிற்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை 22. திமுக கட்சி நின்றது 21 தொகுதிகள். இந்த 21 தொகுதிகளில் 8லேருந்து 9 தொகுதிகள், 10 தொகுதி வச்சுக்கோங்க. 10 தொகுதிகள் திமுக நிலவரம் என்னவா இருக்குன்னா 35% ஓட்டை தொட்டாலே பெருசு. இந்த எல்லா தொகுதிகளிலுமே கடைசி தேர்தலில் எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா 48லேருந்து 56% ஓட்டு வாங்கினாங்க. 48லேருந்து 56% ஓட்டு வாங்கின இடத்துல இந்த 10 தொகுதிகளும் 35 தாண்டினாலே பெருசு. திமுக சொல்கிறேன், திமுக கூட்டணி கிடையாது. திமுக போட்டியிட்ட 22 தொகுதிகளில் 10 தொகுதிகளோட நிலைமை இதுதான். எனவே உறுதியாக அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், திமுகவுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் எதிர்ப்பலை இருக்கு. அவங்க போட்டியிட்ட தொகுதிகளில் பாதி தொகுதிகளில் அவங்க வாங்க போற ஓட்டு 35% மட்டும்தான். போன முறை இந்த கூட்டணி 54% ஓட்டு வாங்குச்சுன்னா இந்த முறை இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமா 42% ஓட்டு வாங்கினாலும் பெரிய விஷயம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை இப்போ தூத்துக்குடி ஆகட்டும், இல்லாட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகட்டும், இல்லை அரக்கோணம் ஆகட்டும், இதெல்லாம் நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் வலுவான வேட்பாளர்கள். நீங்க எதிர்ப்பாளர் இருந்தாலுமே கூட இந்த வேட்பாளர்களை எதிர்த்து நிற்கிறது இல்லையா, எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு தனி பலம் வேணும். அரக்கோணத்தில் ஜெகத்ரட்சன் அவர்களை எதிர்த்தோ, இல்லை டிஆர் பாலு அவர்களை ஸ்ரீபெரும்புத்தூர்ல எதிர்த்தோ, இல்லை தூத்துக்குள்ள கனிமொழி அவர்களை எதிர்த்தோ, இப்படியா நபர்களை எதிர்த்து நிற்கும் போது வலுவான கூட்டணி இருந்தாலே எதிர்த்து நிற்கிறது ஒரு பெரிய சிரமமான விஷயம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு பெரிய குழப்பம் வந்து வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் வெற்றி பெறது எளிமை. இவங்க எல்லாம் வாங்க போறது 42-43 வழக்கம் போல கிடையாது. 42-43 தொட்டாலே பெருசு இவங்க எல்லாருமே. ஆனா எதிர்க்கக்கூடியவங்க 20-25% வாங்கி அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதாவது 2வது இடத்துக்கு முதல் இடத்துக்குமான அந்த வாக்கு சதவீதம் அது பெரிய அளவு வித்தியாசம் இருக்கும். அதன் வழியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிக ஓட்டு வித்தியாசத்தில் இவங்களாம் வெற்றி பெற்றாங்கன்னு ஒரு நியூஸ் வரும் பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க அதிக ஓட்டு வாங்கிட்டதா அர்த்தம் கிடையாது, எதிராக அந்த ஓட்டை அதிகமாக செதச்சிட்டாங்க. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் அந்த புள்ளி விவரங்களை நம்மளால் உணர முடியாது. என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் தேமுதிகவுடைய செயல்பாடுகள் அது என்னவா இருக்குன்னு நினைச்சோம். ஆனால் உண்மையிலேயே தேமுதிக தான் வாங்கி நின்ற 5 தொகுதிகளில் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க. மிக முக்கியமாக விருதுநகர் தொகுதி, அதாவது விஜயகாந்த் அவருடைய மகன் நின்ற தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் ரொம்ப தீவிரம் வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திருவள்ளூர் தொகுதி, இந்த மாதிரி தொகுதிகளில் ஃபுல்லாமே யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 26-27% ஓட்டை தாண்டுறாங்க. விருதுநகர் போன்ற தொகுதிகளில் 32% மேல ஓட்டை அவங்க வாங்க முடியுது. எனவே அதிமுக கூட்டணி கணக்குக்குள்ள வந்தாலுமே கூட அந்த கூட்டணி கணக்கில் இருக்கக்கூடிய அதனுடைய தொண்டர்கள் அதனுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி வேலையை தேர்தல் வேலையை சரியா செய்யறாங்கன்னா செய்ய முடியுது. அது தேமுதிக போன 2 தேர்தல்கள் இல்லாத மாற்றம். ஆனால் ஒரு கூடுதல் ஒரு உண்மையை இந்த புள்ளி விவரம் எடுத்தாங்களே அந்த நபர்கள் சொல்றாங்க, ஒரு யதார்த்தமான உண்மை. அது என்ன அப்படின்னா இது எல்லாம் நல்லா இருக்கும் சார், ஆனால்
அந்த பூத்தில் போய் ஓட்டு போகிற இடத்துல நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் பதட்டம் வரும். அது முக்கியமாக கொஞ்சம் வயசானவங்களுக்கு பதட்டம் வரும். அவங்களுக்கு பழகுன ஏதாவது ஒரு சின்னத்தில் குத்திட்டு வந்துடுவாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கலை. அதுவும் எலக்ட்ரானிக் மிஷின் வேறு. இந்த ஓட்டை போடுறது பாருங்கள், அதுவே லைட்டாக பதட்டமான விஷயம். நிறைய பேருக்கு படித்தவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்குது. அந்த மெஷினை வேகத்தில் குத்திட்டு வேகமாக வெளியே வரல இருப்பாங்க. அந்த நேரத்தில் பழக்கப்பட்ட 2 சின்னம்னா ஒன்று சூரியன், இன்னொன்று ரெட்டலை. அந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த எல்லா கணக்குலையுமே இந்த கட்சிகளுக்கு 1-2% ஓட்டு கூடும் இல்லையா? அது இங்கிட்டு குறைஞ்சிச்சுன்னா வெற்றி வாய்ப்புகள் மாறும். அதுக்கப்புறம் தேனியில் தினகரன் அவர்கள் இருக்கிறாங்க. நான் பன்னீர்செல்வத்துக்கு என்ன சொல்லணும் அதே மாதிரி தினகரன் அவர்களுக்கும். தினகரன் எப்படியா தோத்தாகணும் அப்படின்னு யார் விளைவாக்குறான்னா அதிமுக தீவிரம் விளைவாக்குது. எனவே இந்த இடத்துல தான் திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்புகளை இந்த சண்டை இருக்கு இல்லையா இதுவே உருவாக்குது. பல இடங்களில் அந்த கட்டமைப்பை பிக்கிறாங்க. ஜெயலலிதா உருவாக்கி வச்ச கட்டமைப்பு இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஊராட்சியும் ஒவ்வொரு நகராட்சியும் உட்காந்து பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வா அங்கிட்டு வா இங்கிட்டு வா அங்கிட்டு வாங்க. இது அங்கிட்டு இங்கிட்டு ஓடியே கடைசி எங்கிட்டு ஓட்டு போனால் தெரியவே இல்லை. எனவே தேர்தல் முடிச்சாதான் இந்த இடத்துலலாம் நம்மளால உறுதியான ஒரு பார்வைக்கு வர முடியும். ஆக நான் இறுதியாக இந்த புள்ளி விவரங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்டிஏ கூட்டணியில் பாஜகவோட கூட்டணி இங்கே 20% மேலே வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது என்டிஏ, அதாவது பாஜக கூட்டணி சொல்றேன். பாஜக எவ்வளவு வாங்கினா முன்பு இருந்த விட ஓட்டு சதவீதம் கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பாஜகவுக்கு ஓட்டு சதவீதம் கூடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த டைம் தாமரையில் நின்ற அந்த முகங்கள். தாமரை சின்னத்தில் நின்ற வேலூரில் நின்ற ஏசி சண்முகம் ஆகட்டும், பெரம்பலூர் நின்ற இந்த பாரிவேந்தர் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் சிவகங்கையில் நின்ற அந்த கூட்டக்கட்சி தலைவராகட்டும், இல்லை தென்காசியில் நின்ற ஜான் பாண்டியன் அவர்களாகட்டும், இவங்க எல்லா பேருக்குமே தனிப்பட்ட விதத்தில் அந்தந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கு. ஆனால் இவங்க எல்லாரும் எதில் நிற்கிறாங்க? தாமரை சின்னத்தில் நிற்கிறனால அவங்களுடைய வாக்கு சதவீதம் இதுக்குள்ள நுழையுது. எனவே பாஜக கூட்டணி 20% மேலான ஓட்டுகள் பெறும். அதிமுக கூட்டணி சுமார் 28% மேல ஓட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திமுக கூட்டணி சுமார் 41% ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இது முன்பும் ஒரு முறை வந்திருக்கு. அது 2014 என்டிஏ, இதே என்டிஏ பாஜக கூட்டணி இங்கே 20% மேல ஓட்டு வாங்கியிருந்தாங்க. பாஜக கூட்டணி 20% ஓட்டு அளவிற்காக வாங்கியிருந்தாங்க. அதிமுக சுமார் 46% மேல ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இந்த பக்கத்து திமுக கூட்டணி சுமார் 26% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இதே நம்பர்ஸ் தான் 2014 ஒழிச்சிச்சு. ஆனால் வேற விதமாக ஒழிச்சது. நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அன்னைக்கு அதே ஓட்டு தான் வாங்கினாலுமே கூட எல்லா இடங்கள்லையுமே திமுக 2ஆம் இடம் வந்திருக்கும். ஒரு 3-4 இடத்துல மட்டும் விட்டுருக்கும். ஆனால் அதிமுக அப்படியான நிலவரத்தில் இல்லை. ஆனால் திமுகவுக்கு எதிராக அதிமுக மற்றும் மாற்று கிடையாது, பாஜகவும் மாற்று மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சா பாருங்க. அந்த இடத்துல 2 உண்மை இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு ஏகப்பட்ட முகங்கள், பிரபலமான முகங்கள் உருவாயிருக்கு. அந்த எல்லா முகங்களுமே களத்தில் தீவிரம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே பாஜக வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கட்டமைப்பு இனிமேல் உருவாக்க முடியும். ஆனால் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மக்களிடையே ஒரு கவர்ச்சியை உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, அதை விட பெரிய உண்மை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரும் கிடையாது, இருக்கக்கூடிய அதிமுகவே கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு நீங்க திமுக எதிர்த்து நிற்கிறீங்க? திமுக எதிர்த்து நீங்க களத்தில் அந்த அளவுக்கு சண்டை போட்டிருந்தீங்கன்னா மக்கள் நினைச்சிருப்பேன் திமுகவுக்கு எதிரி அதிமுக நினைச்சிருப்பேன். சும்மா மீடியால அதிமுகவுக்கு மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுக, இங்க திராவிட கட்சிகள் மட்டும் தான் வர முடியும் இப்படின்னு ஜெயக்குமார் வச்சு பேசலாம். ஆனா உண்மை அப்படி கிடையாது. மக்கள் அப்படி ஏத்துக்க மாட்டான். மக்கள் அதை ஏத்துக்கவே இல்லைன்றது இந்த ரிசல்ட்ல உங்களுக்கு தெரியும்.